வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய பேர் ஆர் ஸ்ரீனிவாசன். ஆய்க்கனாம்பட்டு கிராமம், பாலூர் போஸ்ட்டு, செய்யூர் வட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவன் சார். இப்போ தர்பூசணி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு என்னென்ன விஷயங்களை நம்ம சேகரிக்கணும், அதுவும் இல்லாமல் வந்து மண்ணை எப்படி வளப்படுத்தணும், அந்த மண் வந்து உழவு முறை வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ நாள் வந்து ஓய்வு தேவை, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது தர்பூசணிக்கு ஒரு கிராப்லேருந்து இன்னொரு கிராப்புக்கு மண்ணுக்கு ஓய்வுன்றது விதை உரக்குன்னு சொல்லி 30 நாளும் 90 நாள் கேப் இருக்கணும். ஒரு மண் வந்து எந்த வித சாகுபடியும் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அது தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தகவமைப்பை வந்து அந்த மண்ணுக்கு வந்து நம்ம கொடுத்தா மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தக்கப்பூண்டு அப்படி இல்லைன்னா வந்து நவதானியம் அந்த மாதிரி விரைச்சி அடித்து ஓட்டிடுவாங்க. அது அந்த வசதி வாய்ப்பு கொஞ்சம் அமையாதவங்க என்ன பண்ணுவாங்க, தொழு உரம் ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 15 டன்னு, ஒரு 5 டிராக்டர்னு வச்சுங்களேன். அந்த 3 டிராக்டர்லேருந்து 5 டிராக்டர் வரைக்கும் தொழு உரத்தை வந்து கழனியில் வச்சுட்டு உழவு முதல்ல வந்து கலப்பையில் ஓட்டுவோம். கொக்கி கலப்பையில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது கொஞ்சம் காய விட்டுட்டு 5 கலப்பை வச்சு கொஞ்சம் ஆழ ஓட்டும் போது அந்த புழு பூச்செல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரும். மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த வண்டுனெல்லாம் முட்டையிட்டு அதெல்லாம் வந்து சூரியனுடைய வெப்பத்தில் டெமாலிஷ் ஆகிடும். அதனால் வந்து 5 கலப்பை போட்டு ஒரு சால் ஓட்டுவோம். திரும்ப ரொட்டாவெட்ரு போட்டு ஒரு டைம் ஓட்டுவோம். இதோடு நிறுத்திட்டு என்ன பண்ணுவோம், போடுறதுக்கு செடியை வந்து போடணும்னு முடிவான பிற்பாடு அப்போ ஒரு 2 சால் ஓட்டுவோம். 5 கலப்பில் ஒரு சாலும் ரொட்டாவெட்ருலையும் மொத்தத்தில் ஒரு 5 தடவை 5 முறை விழும்போது அந்த மண்ணில் கட்டி எதுவும் இல்லாத ரொம்ப நைஸாக குங்குமம் மாட்டம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு களை ஒரு இயற்கையாகவே ஒரு 50% கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா மாற்றி ஓட்டும் போது அந்த புல் முளைக்கிறதெல்லாம் வந்து டெமாலிஷ் ஆகிடும். ஒரு முறை ஓட்டும் போது இருக்கிறது முளைக்கும், அடுத்த முறை ஓட்டும்போது திரும்ப அது மறைஞ்சிரும். அது மாதிரி ஓட்டிக்கிட்டே வரும்போது அந்த களை கட்டுப்பாடு வந்து இயற்கையாகவே ஒரு 50% வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எருவை ஒரு சிலர் வந்து கழனி பூரா ஆள் வச்சு தூவிட்டு உழவு ஓட்டுவாங்க. அது வந்து பரவலாக விதைக்கிறதுக்கு ஒரு உளுந்து இல்லை வேர்க்கடலை அப்படி பண்ணுறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். தர்பூசணி பயிர் வைக்கிறவங்களுக்கு வந்து அந்த 6 அடிக்கு ஒரு கட்டை போடுவோம். இந்த இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டை இருக்குது, அந்த பைப்லைன் கட்டை, அடுத்து இங்கே ஒரு பைப்லைன் கட்டை, இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும். இப்போ நான் இது இடைப்பட்ட இடத்துல எருவு கலந்து வச்சுருந்தேன்னா தண்ணியோ இல்லை மழையோ லீக்கேஜ் ஆச்சுன்னா களை தான் முளைக்கும். அந்த எருவை வந்து களை தான் எடுத்துக்கிட்டு வளரும். அதனால் பயிருக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கட்டைக்கு பரிசல் வச்சுட்டு அந்த பைப்பை இழுத்துட்டு அந்த பைப்பை ஒட்டினா மாதிரி அன்னக்குடியில் ஆளுங்களை வச்சுட்டு அந்த எருவை வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். எல்லா பயிருக்கும் தொழு உரம் இன்றியமையாதது. இயற்கை விவசாயத்தை கலந்து செய்யணும்னா தொழு உரம் இல்லாத பயிர் வைக்க முடியாது. தொழு உரம் ஒரு 60% உரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் பாக்கி 40 வந்து பெஸ்டிசைடோ மற்ற செயற்கையான உரங்களை போட்டு அது ஒரு நல்ல குரோத்தாக ஆக்க முடியும். தொழு உரம் இடாத பயிர் வந்து நல்ல ஈல்டு கண்டிப்பாக வரவே வராது. இன்றைக்கும் தொழு உரத்தின் அடிப்படையில் தான் விவசாயத்தினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் தொழு உரம் இல்லாத எந்த பயிரும் வந்து லாபகரமாக விவசாயத்தால் பண்ண முடியாது. நீங்கள் தொழு உரம் எவ்வளோ இடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல தொழு உரம் கொட்டி அதை கலைக்காமல் விட்டுட்டாங்க ஆளுங்க. அந்த தொழு ஒரு இடத்துல செடியினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும். அதாவது அளவுக்கு மீறிய வளர்ச்சி இருக்கும், காயும் அங்கே செழிப்பாக இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலான விவசாயிகள் கண்டறிஞ்ச உண்மை. அதனால தான் வந்து தொழு உரம் போடாத எந்த பயிரும் வைக்க மாட்டாங்க. இது இந்த மாதிரி நாங்கள் லைனாக போடும்போது அதனுடைய முழு சக்தியும் அந்த பயிருக்கு கிடைக்குது. அதுக்கு மேலே அடி உரம் டிஏபி, பொட்டாஷு, யூரியா 1 டைம் போட்டுட்டோம்னா அந்த கிராப்புக்கு அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமான அடி உரம் போட வேண்டிய வேலை கிடையாது. அதை டிராக்டரில் வந்து போட்டு ஷீட்டு 25 அந்த சீட்டு போட்டோம்னா ஒரு 2 கிராப்பு இல்லை 3 கிராப்பு எங்களுக்கு வரும் அந்த மல்ச்சிங் ஷீட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கருக்கு 12 ரோல் வாங்கணும். ஒரு ஏக்கருக்கு 2 ரோல் கணக்கு மாதிரி வச்சு வாங்கணும். அந்த 12 ரோல், ஒரு ரோலு 2000 ரூபா, அது 24,000 ரூபா அந்த ரோல் மல்ச்சிங் ஷீட் மட்டும்.
இந்த மல்ச்சிங் ஷீட்டு போடாத பயிர் வைக்கலாம். வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமானால் எவ்வளோ தண்ணி நம்ம செடிக்கு விட்டாலும் ஆவியாக தான் போகும். கொடுக்குற மருந்தினுடைய எஃபெக்டும் முழுசாக வந்து அது எடுத்துக்காது. காற்றும் சூரியனும் வந்து அதை பிரிச்சிடும். அப்போ வந்து வேருக்கு கரெக்டான ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னா சரிவிகிதமான ஈரமும் மருந்து அதுக்கு அமையணும், உணவும். அது ரெண்டும் பாதுகாக்கிற ஒரு பொக்கிஷன் தான் வந்து இந்த மல்ச்சிங் ஷீட். அது ஒரு சமச்சீரற்ற முறையில் இருக்கிற ஒரு பயிரை சமச்சீரான வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அது மல்ச்சிங் ஷீட்டுன்றது வெரி இம்பார்ட்டண்ட் விவசாயத்தில். அது சொல்லுவாங்க, அதாவது அந்த ஷீட்டு போட்டால் மண் கெட்டுடும், அது அப்படியே தங்கிடுத்துறேன்னா மண்ணினுடைய வளர்ச்சி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. விவசாயத்தில் லாபம் பார்த்து பண்ணுறது தான் விவசாயம். நஷ்டம் பார்த்து பண்ணால் அது விவசாயம் கிடையாது. லாபம் பார்க்கணுன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் ஆகணும். டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணால் தான் ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனை விவசாயத்தில். 1000 ரூபா சம்பளத்துக்கு மாதம் 5000 நீ ஃபேன் ஷர்ட் போட்டுன்னு ஆஃபீஸில் வந்து உட்காருனா வரத்துக்கு 1000 பேர் இன்டர்வியூக்கு போய் நிற்பான். 1000 ரூபா கூலி தரம் வந்து அண்டை வெட்டு இல்லை களை வெட்டுனா ஒரு ஆள் வரமாட்டாங்க. இன்றைக்குள்ள நிலமை அது. நான் எல்லாமே மிஷின் சப்போர்ட்டில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். உழவு ஓட்டுறது, களை எடுக்கிறது, ஷீட்டு போடுறது எல்லாமே மிஷின் சப்போர்ட் தான். ஆளுக்கு வேலையே கிடையாதுங்க. ஆளை வச்சு செய்கிறதா இருந்தால் என்னால் எந்த கிராப்பும் பண்ண முடியாது. அவங்க வர டைமும் அவங்களுடைய ஒர்க்கினுடைய இதுவும் எல்லாம் வந்து இப்போது பெருத்த வேலைவாய்ப்பின்மை எங்கே இருக்குறன்னா விவசாயத்தில் தான் இருக்குது. வேறு எல்லா இடத்துக்கும் 10 பேர் வேணும்னா 1000 பேர் போவான். ஆனால் எங்கள் 5 பேர் வரணும்னா நாம் 5 முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தால் கூட வர முடியாத ஒரு அவலமான நிலைமை தான் விவசாயிகளுக்கு இருக்குது. சொல்லிக்கலாம் எல்லாம் ஆள் கிராமத்தில் தான் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் சென்னைக்கு போகிறாங்க, டெய்லி போயிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு பார்த்துட்டு வராங்க. ஆனால் இங்கே விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மல்ச்சிங் ஷீட்டு, இந்த இஸ்ரேல் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுனால தான் விவசாயம் இன்னும் கொஞ்சம் உயிர்ப்பாக இருக்குது. இல்லைன்னா வந்து எப்போ விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி ஏறும்போது வேலை வாய்ப்பின்மை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக மாறிடுது, எங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக வந்துடுது. காரணம் என்னென்னா விவசாயத்தை செய்கிறது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க. நாம் என்ன போய் அவங்க கையில் போய் வேலை செய்யணும், அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம். நம்ம கம்பெனிக்கு போனால் வாட்ச்மேனாக போனால் கூட 10,000 ரூபா நேரில் உட்காந்துன்னு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு எல்லாருக்கும் வந்துடுது. அந்த உழைக்கும் மனநிலை யாருக்கும் இல்லை. அதனால் இந்த டெக்னாலஜிலாம் பயன்படுத்துறதுனால தான் விவசாயத்தில் 10 ரூபா நாங்கள் எடுக்க முடியுது. அதுவும் வந்து பல இயற்கை இடர்பாடெல்லாம் தாண்டி நாங்கள் 10 ரூபா சம்பாதிக்கணும்னா இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால தான் முடியுது. அதாவது ஒவ்வொரு முறையும் என்னுடைய சாகுபடி முறையும் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த தரத்தையும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்தணுன்ற உயர்ந்த நோக்கத்தோடு எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி என்னையும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல உணர்வுகளை புரிய வைக்கிற டாக்டர் யூடியூப் விவசாயத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அப்புறம் எங்கள் படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.